இது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம்ன்றது ஒண்ணு தேவை தான். ஏன்னா, எல்லாருமே ய மீனம்பாக்கத்தையே நம்பி இருக்க முடியாது. இன்னொரு சென்னையோட மையப்பகுதியில மீனம்பாக்கம் இருக்கு. ஸோ, இது அப்பார்ட் ஃப்ரம் சிட்டிக்கு நடுவுல இது வெளிய ஒரு ஒரு விமான நிலையம் இருந்ததுன்னா, டெஃபினட்டா சென்னை மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கும். இது வந்து இதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட் அப்டின்னா, விவசாய நிலத்த பாதிக்காத அளவுக்கு, அத எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்து அத பண்ண முடியுமோ, அதுக்கேத்த மாதிரி பண்ணணும். விவசாயமும் காக்கப்பட வேண்டும். அட் த சேம் டைம் இதுவும் நமக்கு கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா இது வந்து டெஃபினட்டா இது ஒரு விமான நிலையம் இருந்ததுன்னா, இன்னும் சென்னையோட நேம் வந்து இன்னும் பெரிய லெவல்ல ரீச் ஆகும். என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் இது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வரவேற்கத்தக்கது தான். பட் ஆனால் விவசாயமும் ரொம்ப முக்கியம் நம்ம சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா. இப்போ உங்களுக்கே தெரியும், நாளுக்கு நாள் நம்மளோட மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா அரிசி பருப்புக்கெல்லாம் கூட விவசாயத்தை நாடி நிற்கலாம். கடைசியில் அதுக்கு தான் நாடி நிற்கணும். அதில் இப்போ விவசாயத்தை அழிச்சிட்டு நம்ம வந்து அந்த விமான நிலையம் கட்டணுன்றது இல்லை. ஆட்சியாளர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதையும் நம்ம வந்து வேறு இடத்துலையும் இது பண்ணலாம். அதையும் யோசித்து அவங்க முடிவு எடுக்கலாம். பட் விமான நிலையம் முக்கியத்துவம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க சைட்லேருந்து இதையும் யோசித்து பார்க்கணும். விவசாயத்தை அழிக்காமல் அவங்க எந்த அளவுக்கு விவசாயத்தை காக்க முடியுமோ அவங்க காக்கணும். அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. வளர்ச்சி திட்டங்களும் அதெல்லாம் எடுக்கணும் அவங்களாம். இப்போ விவசாயத்தையும் காக்கணும், வளர்ச்சி திட்டங்களும் வரணும், யாரையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு. ஆமாம். சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். விவசாய திட்டத்தையும் காக்கணும், வளர்ச்சி திட்டமும் அதே மாதிரி செயல்படணும். அதுதான் எங்களுடைய கருத்து. ஸோ எப்பயுமே ஒரு பிளான் வருதுன்னா, ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணால் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது நார்மல் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தோட எசன்ஸ் பார்க்குற வரைக்கும் பரந்தூரில் இருக்கிறது விவசாய நிலமாக இருக்கிறதுனால அங்கே இருக்க பீப்புள் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை யோசிக்க வேண்டியிருக்கு. எவாக்குவேட் பண்ணுங்கன்னு சொல்லி காம்பன்சேஷன் கொடுத்தாலுமே அங்கே இருக்க பீப்புள் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அது முக்கியன்ற பட்சத்தில் கரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒதுங்கி நிற்காமல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர் நெகோசியேஷன் பண்ணி அங்கே இருக்க பீப்புளுக்கு காம்பன்சேஷனோ இல்லை அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படுதுன்றப்ப அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து, கார்கோக்காக இப்படி ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் போது இப்படி ஒரு எசென்ஷியலாக தேவைப்படுதுன்றத மக்களுக்கு புரிய வச்சா வி கேன் அரைவ் அட் ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ரோல் எடுக்கணும். ஒதுங்கி நின்று மக்களுக்கும் சென்ட்ரலுக்கும் நடக்கிற போராட்டத்தை வேடிக்கை பார்க்காம அவங்க உள்ளே வந்து ஆக்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு நெகோசியேஷன் கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை கடந்த 30 வருடமா வளர்ச்சியை பாக்குறீங்க. பூக்கடை, கோயம்பேடு, மீனம்பாக்கத்துல இருந்து பரந்தூர் விமான நிலையம், இன்னைக்கு விஜய் வந்து அந்த மக்களை சந்திச்சிருக்கிறார். அதை போய் பாக்குறீங்க. அவங்க பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டிவ் பார்ட்டியாக இப்போ அவங்க களத்தில் இருக்கும் போது அவங்க பீப்புளை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ரூல் பண்ணுற பார்ட்டின்ற பட்சத்தில் டிஎம்கே வந்து எஃபெக்டிவான ரோல் இதில் எடுக்கணுன்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் விஜய் போய் பார்த்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அவரோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன்டு பாலிடிக்ஸ் அண்ட் பீப்புள் இஷ்யூவை இது காட்டுது. ஸோ தட்ஸ் குட் ஒன்லி. நீக்கல நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து எல்லாமே சின்ன வயசுல தான் பிறந்து வளர்த்தாலும் நாங்கள் இங்கே தான். எல்லாமே சென்னை தான் எங்களுக்கு பூர்வீகம், எல்லாமே சென்னை. நாங்கள் கோயம்பேடில் இருந்த ஃபஸ்ட்டு பேரிஸில் இருந்தது. அப்போ தான் நாங்கள் போய் எல்லாமே பஸ் ஏறினது, எல்லாமே நல்லா ஒரு வசதியாகவே இருந்தது எங்களுக்கு நல்லாவே. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ கோயம்பேடு இங்கே கிட்ட மாற்றினாங்க. அது கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கு கிட்ட இருந்ததுனால. இப்போ என்ன பண்ண, கேளம்பாக்கம் போட்டதுனால எங்களுக்கு டிராஃபிக் ஆகிடுது, போக முடியல. ரொம்ப ஒரு அர்ஜென்ட், ஒரு அவசரம் ஆபத்துக்கு எதனா ஒன்றா கூட, ஒரு ஊரில் ஒரு ஆபத்து ஆகிட்டா கூட எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஒன் ஹவர் ரொம்ப டிராஃபிக் ஆகி போகுது. எங்களால் போக முடியல. ரொம்ப ஃபேமஸ். அது அது விமான நிலையம் இருந்தது பாருங்கள், ஏர்போர்ட். அது மீனம்பாக்கத்தில் இன்னும் நல்ல பசங்களாம் கூட கூட்டு போய் காட்டிருக்கோம். நாங்கள் அதில் பசங்களாம் போயிருக்கோம், பார்த்துருக்குறோம். அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, விவசாய நிலத்தில் போகிறாங்க. விவசாயம் நம்ம பயிர் வைக்கிற இடம் அது. அவங்க பயிர் வச்சு செய்து நம்ம சாப்பிட முடியும். அதில் நீங்கள் அதை அழிச்சிட்டு போய் நீங்கள் ஏர்போர்ட்டை போட்டிங்கனாக்கா அது என்ன பண்ண முடியும்? இப்போ விஜய் வந்து பேசுகிறாரு, அவர் ரொம்ப க்ஷேமமானது நல்ல விஷயம் பேசுகிறாரு. இதுமாதிரி நம்ம மற்ற கட்சிக்காரங்களும் எல்லாம் போராட்டம் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அது அங்கே அந்த விவசாய நேரத்தில் செய்யக்கூடாது. அதை அவங்க பயிர் வச்சு நம்ம கூட நம்ம சாப்பிட முடியும். நம்ம மாத்திரையை போட முடியும் பசிக்க அடங்கிறதுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவங்க இருக்கட்டும், விவசாயம் பண்ணட்டும். வேறு தரிசு நிலம் இருந்ததுன்னா அங்கே போய் பண்ணுங்கள். அதில் போய் பாருங்கள், எது ஒன்றாலும். இதில் கட்சிக்காரன் எல்லாருமே சேர்ந்து அதை வந்து போராட்டம் பண்ணணும். விஜய் பண்ண ரொம்ப க்ஷேமமானது. அது ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மாமல்லபுரம் பக்கத்தில் 3000 ஏக்கரில் உப்பளம்ன்ற ஏரியாவில் இருக்குது.
கவியிடப்பட்ட உப்பளம் ஏரியா இருக்குது. அந்த இடத்த நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து அந்த விவசாயிகளை தூக்கிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவை இடம், அது அந்த இடத்துல இருக்குது, அது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. அரக்கோணம் அருகே பன்னூர் அப்படின்ற சுற்றுவட்டார பகுதியில் பல நூறு ஏக்கரில் தரிசு நிலங்கள் இருக்குது. அந்த பகுதியிலையும் இந்த மாதிரி இந்த விமான நிலைய விரிவாக்கம்லாம் செஞ்சால் விவசாயம் காக்கப்படணும், வளர்ச்சி திட்ட பணிகளும் செஞ்ச ஒரு இது வந்து அரசுக்கு இருக்கும். ஓகே, அரக்கோணம் பக்கத்தில் பன்னூர் ஓகே. கைக்கீழ் விட்டுருக்கேன். அப்புறம் அரக்கோணம் பக்கத்தில் பன்னூருன்ற ஏரியாலையும் நிறைய நிலங்கள் இருக்கிறதா இப்போது சொல்லப்படுது, பேசப்படுது. அதையும் நீங்கள் வந்து என்னென்னு பார்க்கணும். கண்டிப்பாக விவசாயமும் காக்கணும், நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது வளர்ச்சியும் நமக்கு தேவைப்படுது. வளர்ச்சியும் முக்கியம், விவசாயமும் முக்கியம்தான். அட் த சேம் டைம் நம்ம வளர்ச்சியாக விவசாயமாக பார்த்தா விவசாயம் தேவை, அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. ஸோ யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் இது போன்ற நிலங்களை எடுத்திங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு எங்களை மாதிரி மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 13-14 கிராமங்கள்ல இருந்து விவசாயிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 2.25 வருஷமாக வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது கூடாதுன்றதுக்காக போராட்டம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விமான நிலையம் அமைக்கிற அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப நம்ம நாட்டுக்கு முக்கியம்தான். ஆனால் அதே விதம் பார்த்தா விவசாயம் வந்து அழிஞ்சிடாம நம்ம பாதுகாக்கணுன்றது வருங்காலத்திலே வர ஜென்ரேஷன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப முக்கியம். அதனால விவசாயம் வந்து அழிக்காம அதை வந்து அதுக்கு வேற என்ன வழிகள் இருக்கோ அது மூலயமா அந்த விவசாயத்தை நம்ம காப்போம் அப்படின்ட்டு என்னோட கோரிக்கையை நான் ஏன்னா ஏற்கனவே விவசாயங்கள் அழிஞ்சு போச்சு. ஃப்ளைட்டில் யார் போகிறான்? ஏற்கனவே அவ்வளோ பெரிய ஃப்ளைட் இருக்க மீனம்பாக்கம். அங்கே இருக்கிற 1000 ஏக்கரை அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சாப்பாடுக்கு பதில் என்ன ஃப்ளைட்டை வச்சு அதில் வர ஃபாட்ஸை துண்ண போகிறோமா, இல்லை அதில் வர வச்ச காசை வச்சு தின்னிட்டு இருக்க போகிறோமா? ஒன்றுமே இல்லையே சார். தயவு செய்து விவசாயத்தை காப்பாற்றுங்க. விவசாயமே இப்போ நடக்கலை, விவசாயம் செத்துட்டு இருக்கான். தோ வந்து இது மழை நாசமாக போச்சு, சுத்தமாக விவசாயம் இல்லை. ஏற்கனவே 800 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்னைக்கு 1800 ரூபா. இன்னும் நீங்கள் இருக்க விவசாயத்தை கொண்டுட்டு பேப்பரை வச்சு தின்ன போறீங்களா? தயவு செய்து அந்த இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கட்டக்கூடாது. விஜய்க்கு என்னோட முழு ஆதரவு, மக்களுக்கும் என்னோட முழு ஆதரவு. தயவு செய்து அங்கே ஏர்போர்ட்டை வைக்கக்கூடாது சார். இப்போ பார்த்தீங்கன்னா இதே போராட்டத்துக்கு வந்து சீமான் அண்ணனும் போனாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து போனால் அது பேசப்படுது. ஆனால் விஜய் சொன்னதில் ஓரளவுக்கு ஓகே தான். என்னென்னா மாட்டி இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நீங்கள் விமான நிலையம் வச்சுக்காங்கன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அந்த மாதிரி இடம் கிடைச்சா ஓகே. ஏன்னா நாட்டுக்கு எல்லாமே தேவை தான், ஆனால் முக்கியமாக தேவை விவசாயம். விவசாயம் இருந்தால் தான் நம்ம வந்து எல்லாருமே சாப்பிட முடியும். எல்லாத்துக்குமே வெளிநாட்டிலேருந்து கையேந்தி நிற்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அவர் சொன்ன ஒரு கருத்து ஓகே தான். உங்கள் பேர் சார்? என் பேர் சுவாமிதாசன். விவசாய இடத்த அழித்து ஏர்போர்ட் வர்றதுக்கு நல்லதில்லை. அதனால் விஜய் சொல்கிறது நல்ல கரெக்டான கருத்து. இது மக்களுக்கு மாற்று இடத்த தேர்ந்தெடுத்து அதை பாருங்கள், அதுதான் மக்களுக்கு நல்லது. உங்கள் பேர்? சுப்பிரமணியம். இப்போ நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமே. இப்போ அக்ரிகல்ச்சரோட இது வந்து இந்தியாவில் வந்து டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் அழிச்சிட்டு நம்ம கண்ட்ரியோட க்ரோத்தை பார்க்கும்போது இப்போ நம்ம அக்ரிகல்ச்சரே இல்லாமல் போயிடும். அதனால் பார்த்தா ஏர்போர்ட் வர்றது வந்து முக்கியம்தான். அதுக்காக நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிச்சிட்டு தான் நீங்கள் அந்த ஏர்போர்ட்டை எடுத்துன்னு வருன்றது சட்டப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அது தப்பாக தான் முடியும். ஓகே, ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிச்சு தான் நம்ம ஏர்போர்ட்டை எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்டால் அது வந்து தப்பு தான். நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிக்காமல் நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துல ஏர்போர்ட் ஏற்றணுன்ட்டு அந்த இடத்த டெவலப் பண்ணலாம் நம்ம. ஓகே,
என் பேர் கீர்த்தனா. நானும் ஒரு ஏவியேஷன் ஸ்டூடெண்ட் தான். இப்போ பரந்தூர்ன்ற ஊர்ல வந்து ஒரு பெரிய போராட்டமே போயிட்டு இருக்கு, ஏர்போர்ட் வரப்போகுதுன்றதுனால. அது எதுக்காகனா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டே அழிச்சிட்டு இந்த ஏர்போர்ட் வரதா பேசிட்டு இருக்காங்க. அது வந்து ஏர்போர்ட் வந்து வரது வந்து ஒரு பெரிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். அது நம்மளோட கண்ட்ரிக்கும் ஒரு பெரிய ஒரு growth-ஆ இருக்கும். பட் ஆனா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை அழிச்சு தான் இந்த ஏர்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் கிடையாது. நிறைய பரந்தூர்னு பார்க்காம நிறைய இடத்துல நிறைய லேண்ட்ஸ்லாம் இருக்கு. அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை வேற அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம்னா இந்த நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்காது. ஸோ வந்து நான் ஒரு மாணவியா இது வந்து நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்போ விவசாயிகிட்ட இருந்து அந்த லேண்டே நீங்க இப்ப அபகரிச்சு ஏர்போர்ட் கட்ட போறீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணீங்க, வேற ஒரு லேண்டை நீங்க இப்ப கொடுப்பீங்க. ஸோ நீங்க அந்த லேண்டை எடுத்துட்டு அந்த லேண்ட்ல நீங்க ஏர்போர்ட் கட்டிக்கலாமே. இப்போ விவசாயத்தை அழிச்சா நம்ம சாப்பாட்டுக்கு எங்க போவோம்? இப்போ அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து இதுதான் பெரிய வேலையே. இதை விட்டுட்டு அவங்களுக்கு வேற வேலையும் கிடையாது.